guys, hearty welcome for my channel. நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு subscribe பண்ணல அப்படினா மறக்காம subscribe பண்ணி வெச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். and இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். எல்லாம் மறந்து உன் பின்னே வருவே Hi guys, hearty welcome. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்கனா இப்போ இன்ஸ்டால ரொம்பவே ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு மெசேஜ் பாக்ஸ் லிரிக்ஸ் அனிமேஷன் வீடியோ எடிட்டிங் எப்படி நம்ம அலைட் மோஷன்ல கிரியேட் பண்றது அப்படி சொல்லி தான் பார்க்க போறோம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம அப்படியே ஃபுல்லா பாருங்க. சோ இப்போ பாத்தீங்கன்னா ப்ளஸ் ஐகான் டாப் பண்ணிக்கோங்க. டாப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா நீங்க எந்த ரேஷியோல எடிட் பண்ண போறீங்களோ அதை நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த எடிட்டிங் பாத்தீங்கன்னா நான் ப்ரிஃபர் பண்றது பாத்தீங்கன்னா 4:5 ஓகேவா. சோ கொடுத்து முடிச்சிட்டு பாத்தீங்கன்னா கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே ஒரு இமேஜ் நம்ம ஆட் பண்ண வேண்டியிருக்கு. அந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா நம்மளே மேக் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா. நீங்கள் என்ன சாங் வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த சாங்கோட 5 இமேஜ் நீங்கள் எடுத்துக்கோங்க. நீங்கள் அந்த சாங் டவுன்லோட் பண்ணிட்டு கைன் மாஸ்டரில் கேப்சர் பண்ணுறது அப்படினாலும் பண்ணிக்கலாம். ஆர் நீங்கள் ரெடிமேடாக நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்க ஃபோட்டோஸ் அப்படினாலும் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ இதுக்கு அதை எடிட் பண்ண பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஷாட் அப்படின்ற ஆப் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம அந்த ஆப் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஷாட் ஓப்பன் பண்ணியாச்சு. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ வீடியோ கொலாஜ் அப்படின்னு 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் கொலாஜ் நீங்கள் டேப் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுருக்க ஃபோட்டோ நீங்கள் ஒரு 5 ஃபோட்டோ ஆட் பண்ணுங்கள். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுறேன். நான் பார்த்தீங்கன்னா 5 சூஸ் பண்ணிட்டேன். சூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா டிக் ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துக்கோங்க. கொடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4th கான்வாஸ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே போய்க்கோங்க. அதில் கீழே நிறைய உங்களுக்கு ரேஷியோ கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 4:5 கொடுத்துக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்டாக லே அவுட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய டிசைனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா அதில் 4th பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லே அவுட் கொடுத்துருப்பாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே 2 இமேஜ், கீழே ஒரே ஒரு இமேஜ், அண்ட் நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா 2 இமேஜ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இமேஜ் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஃபேஸ் கரெக்டாக தெரிகிற மாதிரி. ஸோ நான் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டேன். பண்ணி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு ஒன்றும் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் சேவ் ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சேவ் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அலைட் மோஷன் ஓப்பன் பண்ணிக்கலாம். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அலைட் மோஷன் ஓப்பன் பண்ணியாச்சு. நம்ம அங்கே ரெடி பண்ண அந்த இமேஜ் நீங்கள் நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டேன். மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு 3rd ஆப்ஷன் கொடுத்து எல்லாம் ஜூம் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இமேஜுக்கு சில பல எடிட்ஸ்லாம் பண்ண போகிறோம். எஃபெக்ட்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க, ஆட் எஃபெக்ட்டில் போய்க்கோங்க. ஃபுல்லாக ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதர் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் RGB கலர் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா இருக்கும் செகண்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 6 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் சேஞ்ச் பண்ண மாட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமேஜ் இந்த மாதிரி மாறி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அகைன் எஃபெக்ட்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க, ஆட் எஃபெக்ட்டில் போய்க்கோங்க, கலர் நைட்டில் போய்க்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரைட்னஸ் ஆர் கான்ட்ராஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் -5 கொடுத்துக்காங்க. அண்ட் கான்ட்ராஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் +5 கொடுத்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அகைன் எஃபெக்ட்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க, ஆட் எஃபெக்ட்டில் போய்க்கோங்க, கலர் லைட்லேயே போய்க்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்போஷர் ஆர் காமா அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. எக்ஸ்போஷர் பார்த்தீங்கன்னா நீங்கள் 0.08 கொடுத்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அகைன் எஃபெக்ட்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க, ஆட் எஃபெக்ட்டில் போய்க்கோங்க, கலர் லைட்லேயே போய்க்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹியூ ஷிஃப்ட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு வேல்யூ தான் கொடுத்துருப்பாங்க. அது உங்களுக்கு 0 கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா 55 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அது ஸ்கின் டோனில் மாறுற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் மாற்றிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அகைன் எஃபெக்ட்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க, ஆட் எஃபெக்ட்டில் போய்க்கோங்க, கலர் அண்ட் லைட்லேயே போய்க்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேச்சுரேஷன் ஆர் வைப்ரன்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ சேச்சுரேஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 30 கொடுத்துக்கோங்க. அண்ட் வைப்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 1.20 கொடுத்துக்கோங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் சேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சாங் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஐகான் டேப் பண்ணிக்கோங்க. ஆடியோ ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு ஒரு சாங் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிட்டேன். ஸோ சாங் ஆட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு பார்த்தீங்கன்னா நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க சாங்கை.
நான் வந்து உங்களுக்கு எடிட் பண்ணி தான் காட்ட போகிறேன் அப்படின்னால ஜஸ்ட் ஒரு 4 செகண்ட் மட்டும் நான் ட்ராக் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இமேஜை நீங்கள் டேப் பண்ணிவிட்டு கீழே வந்து 4 ஆப்ஷன் காட்டுவாங்க. இல்லை செகண்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த இமேஜ் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன் ஃபுல்லாக வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு வேர்டுக்கும் வந்து புக் மார்க் ஆட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா புக் மார்க் வந்து ஆட் பண்ணிட்டேன். ப்ளஸ் ஐகான் டேப் பண்ணிக்கோங்க. அதில் வந்து ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே போய்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாங்கோட லிரிக்ஸ் டைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் நான் வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிட்டேன். மேலே இருக்கிற அலைன் ஆப்ஷன் சூஸ் பண்ணி அலைன் பண்ணிக்கோங்க. அண்டு ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாண்ட் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா லெமன் மில்க் மீடியம் அப்படின்ற ஃபாண்ட்டு வந்து நான் கொடுத்துருக்கேன். அண்டு கலர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒயிட் வந்து கொடுத்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்டர் அண்ட் ஷேடோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே போய்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தேர்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. ஷேடோ வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதோட கலர் வந்து நீங்கள் ஒயிட்டில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நீங்கள் டெக்ஸ்ட்டோட கலர் என்ன கொடுக்குறீங்களோ அதே தான் வந்து கொடுக்கணும். ஓகேவா? கலரு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 15 வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீன் ஃபுல்லாக வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு செகண்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த இமேஜ் மாதிரி இதுவும் ஸ்க்ரீன் ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளே பண்ணுற ஆப்ஷனுக்கு ரைட் சைடில் வந்து ரேரோ மார்க் இருக்குது பார்த்தீங்களா? அதை வந்து நீங்கள் டேப் பண்ணிங்க அப்படின்னா வந்து நீங்கள் எங்கே புக் மார்க் ஆட் பண்ணியிருக்கீங்களோ அங்கே வந்து கூட்டு போகும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு 5 ஆப்ஷன் வந்து காட்டுவாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்டராக இருக்க ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கட் ஆகும். அது இந்த மாதிரி நீங்கள் டேப் பண்ணி வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் எஃபெக்ட்ஸ்லாம் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ டெக்ஸ்ட்டை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. ஆல் எஃபெக்ட்டில் போய்க்கோங்க. டெக்ஸ்ட் அப்படின்னு ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 55 வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 65 வந்து ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸ்டார்டிங்கில் வந்து ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. அதோட எண்டிங்கில் வந்து ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் +30 வந்து கொடுத்துக்கோங்க. அண்ட் எண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் -100 வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆங்கிள் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 23 வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கேல் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸ்கேல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக வந்து -100 வந்து நீங்கள் ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸ்ட்ரெச் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக வந்து மைனஸ் ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கர் அப்படின்னு கொடுத்து லேயர் காம்போனன்ட் 2 வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காம்போனண்ட்டில் வந்து மாற்றிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸின் ஈஸ் அவுட் 2 வந்து கொடுத்துருப்பாங்க. ஈஸின்னில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் -100 வந்து கொடுத்துக்கோங்க. ஈஸ் அவுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் +100 வந்து கொடுத்துக்கோங்க. அண்ட் ஓவர்லேப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 410 வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டேன். அவ்வளோதாங்க இந்த எடிட்டிங்கு. நான் வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு வந்துட்டு அது அனிமேட் ஆகிற தெரியுதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ வந்து ரொம்ப சூப்பரான ஒரு எடிட் இது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதோட எஃபெக்ட் வந்து நம்ம காப்பி வந்து பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து இருக்கிற லிரிக்ஸ்க்கு வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்ன லிரிக்ஸ் டைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் அதை எரேஸ் பண்ணிவிட்டு. ஸோ கைஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணி முடிச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தான் மெசேஜ் PNG வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ப்ளஸ் ஐகான் டேப் பண்ணிக்கோங்க. இமேஜின் வீடியோ ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த PNG. இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளெண்டிங் அண்ட் அப்பாசிட்டி ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு லைட்டனுக்குள்ளே போய்ட்டு ஸ்க்ரீன் வந்து நீங்கள் கொடுத்துருங்க. கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்லாம் ஒன்றும் பண்ண தேவையில்லை. ஓகே, அதை அப்படியே. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சேம் வந்துட்டு ஸ்க்ரீன் ஃபுல்லாக வந்து நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணி விட்டுருங்க. அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி நம்ம கட் பண்ண பார்த்தீங்களா லிரிக்ஸ்க்கு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதையும் வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதை கட் பண்ண அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டேப் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. ஆட் எஃபெக்ட்டில் போய்க்கோங்க. அப்படியே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு டிஸ்டார்ஷன் ஆர் வார்ப் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்ச் ஆர் பல்ஜ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் டேப் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரென்த் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட எண்டிங்கில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 0.60 வந்து கொடுத்துக்கோங்க ப்ளஸில். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டேன். அண்ட் லாஸ்ட் கீ ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக வந்து 0 வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. அதில் -0ன்னு சொல்லிட்டு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. கரெக்டாக வந்து 0ல் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? வேல்யூ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0.00 வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. 2.500 இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அகைன் ஸ்ட்ரென்த்குள்ளே வந்து வந்துடுங்க. ஸ்ட்ரென்த்தில் நம்ம கீ ஃப்ரேம் ஆட் பண்ண பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேம்க்கும் செகண்ட் கீ ஃப்ரேம்க்கும் சென்டரில் வந்து கொண்டு வந்துட்டு
கீ ஃப்ரேமுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கர்வ் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் செட் பண்ணுற மாதிரி கர்வ் வந்து செட் பண்ணிக்கோங்க. இந்த பால் இங்கே கொண்டு போயிருங்க, இதை வந்து இங்கே கொண்டு போயிருங்க. ஸோ இவ்வளோ தான் கைஸ், வேறு சேஞ்ச் பண்ண தேவையில்லை. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அகைன் எஃபெக்ட்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க, ஆட் எஃபெக்ட்டில் போய்க்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூவ் ஆர் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்விங் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் டேப் பண்ணிக்கோங்க. அதில் ஃப்ரீக்வன்சி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 0.50 வந்து ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆங்கிள் 1 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் -7 வந்து கொடுத்துக்கோங்க. ஆங்கிள் 2 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 0 வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வேறு ஒன்றும் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதில் ஒரே ஒரு எஃபெக்ட் மட்டும் தான் ஆட் பண்ண வேண்டியிருக்கு. ஆட் எஃபெக்ட்டில் போய்க்கோங்க. பிளர் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு மோஷன் பிளர் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோ நான் பண்ணி முடிச்சாச்சு சிறப்பாக அதை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறது வந்து அப்படியே நீங்கள் காப்பி எஃபெக்ட்ஸ் வந்து கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து இருக்கிறதுக்கு நீங்கள் பேஸ்ட் வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க. நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு வந்துட்டு சூப்பரான ஒரு அனிமேஷன் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ இது மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணுவோம். அந்த டெம்ப்ளேட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதை யூஸ் பண்ணிட்டு லைட்டான ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு ஸ்க்ரீன் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா வந்து ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு ஃபிட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போ சொல்கிற மாதிரி மேலே இருக்கிற இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கொடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணி முடிச்சுக்கலாம். ஸோ கைஸ், வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து முடிச்சிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஹோப் யூ லைக் திஸ். அண்ட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின தாட்ஸை வந்து மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தொடர்ந்து நம்ம சேனலில் வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் டேப் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துருங்க. பாய்.